அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்புடன் இந்த காலை ஆராதனைக்கு வரவேற்கிறோம். ஆரம்பமாக ஜெபம் செய்வோம். அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, அப்பா, அந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். காலதோறும் கிருபை புதிதாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாளிலும் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். அப்பா, இந்த நேரத்தை முற்றுமாய் பொருட்படுத்திக் கொள்வீராக. நீங்கள் பேசவும், வார்த்தையை நாங்கள் கேட்டு அதுக்கு நடக்கவும். அப்பா, நாங்கள் நீங்கள் முற்றுமாய் கருத்தை அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு இருப்பதற்காக நன்றி. உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதற்காக நன்றி. உடைய பிரசன்னம் எங்களை எடுத்து மாற்றிப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நம்ம எழுந்து நின்று முதல் பாடலாக பக்கம் 7 திருப்பாத நம்பி வந்தேன் என்ற பாடலை பாடுவோம். பக்கம் 7 திருப்பாத நம்பி வந்தேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் இந்த தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் இந்த தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. இருபாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்றீர். இந்த துன்ப வேளையிலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றீர். இந்த துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் அறிவோர் என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் அறிவோர் என்னை நோக்கிடுமே. இருபாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. மனமான மாந்தனிரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும். மனமான மாந்தனிரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும். எனதுள்ளம் ஒன்றை ஜெபித்தேன், இயேசுவே உம்மை அண்டிடுவேன். எனதுள்ளம் ஒன்றை ஜெபித்தேன், இயேசுவே உம்மை அண்டிடுவேன். இருபாதம் நம்பி வந்தேன், கிருபை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரினும் என்னை கைவிடாதிரும்
உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பல நீந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பல நீந்திடுமே. இருபாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமது அன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. விசுவாசத்தால் பிழைத்தோங்க, வீரபாதை காத்தினீரே. விசுவாசத்தால் பிழைத்தோங்க, வீரபாதை காத்தினீரே. வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். இருபாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமது அன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. தமது அன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. கர்த்தர் இருப்பாராக. ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியிலும் அறிந்திருக்கிற சிறவலமுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் பரிசுத்த நாமத்தை உத்தமமாக நிலைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் இருத்திய சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளோ. ஆமேன். 2 கால ஜெபம் செஞ்சபிப்போம். சர்வவல்லமையுள்ள தீய பராபரனே, தேவரே சிருஷ்டிவில் ஒன்றையும் பகையாதவரும் தங்கள் பாவ நிமித்த மனசாப்படுற யாவருக்கும் மன்னிக்கிறவமாய் இருக்கிறீர். எங்களுடைய பாவனை குறித்து நாங்கள் துக்கித்து புலம்பி எங்கள் நிர்வாகித்து அறிக்கையிட்டு சம்பூர்ண இரக்கமுள்ள தேவனிடத்தில் குறைவற்ற பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் பெறத்தக்கதாக எங்களுக்குள் நெருங்குண்ட புதிதான இருதயத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். 2 காலத்தில் 2ஆம் ஞாயிற்குரிய சுருக்க ஜெபம் செஞ்சபிப்போம். ஆண்டவரே, உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் பிசாசால் நேரிடும் சோதனைகளுக்கு எதிர்த்து நிற்கவும் சுத்த இதயத்தோடும் சுத்த மனதோடும் ஒரே தேவனாகிய உம்மை பின்பற்றி நடக்கவும் உம்முடைய ஜனமாகிய எங்களுக்கு கிருபை தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். அமருங்கள். வேத பாடம் வாசிப்போம். இது குறிக்கப்பட்ட சங்கீத பாடம் சங்கீதம் 50, Psalm 50, சங்கீதம் 50. இதை மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 50, Psalm 50. ஆசாபின் சங்கீதம். வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். பூன வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாகிறார். அவருக்கு முன் அக்கனி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயத்திற்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியும் கூப்பிடுவார். பலியினால் என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும். தேவனே நியாயாதிபதி. என் ஜனமே கேள், நான் பேசுவேன். இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாக சாட்சியிடுவேன். நானே தேவன், உன் தேவனாய் இருக்கிறேன். உன் பலிகள் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன். உன் தகன பலிகள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுகளிலிருந்து ஆட்டு கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்ளுவதில்லை. சகல காட்டு ஜீவன்களும்
பர்வதங்களில் ஆயிரம் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலையில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன், வெளியில் நடமாடுவெல்லாம் என்னுடையவைகள். நான் பசியாக இருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே. நான் எருதுகளில் மாம்சம் புசித்து ஆட்டுக்கிடாக்கள் ரத்தம் குடிப்பேனோ? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தங்களை செலுத்தி ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மையப்படுத்துவாய். தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? சிற்றியை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய், விபச்சாரரோடும் உனக்கு பங்கு உண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாக பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவை நீ செய்யும் போது நான் மௌனமாய் இருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. சோத பலி இடுகிறவன் என்னை மையப்படுத்துகிறான், என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர்களுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியும் உண்டாவதாக, ஆதிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலமும் உண்டாவதாக. ஆமேன். பழைய ஏற்பாடு பாடம் எரேமியா 8ஆம் அதிகாரம். எரேமியா 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-15 வரை. Jeremiah chapter 8 verses 1 to 15. எரேமியா 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-15 வரை. எரேமியா 8ஆம் அதிகாரம் வசனம் 1. அக்காலத்திலே யூதாவுடைய ராஜாக்களின் எலும்புகளை, அவர்களுடைய பிரபுக்களின் எலும்புகளையும், ஆசாரியின் எலும்புகளையும், தீர்க்கதரிசியின் எலும்புகளையும், எருசலேமில் உள்ள குடிகளின் எலும்புகளையும் அவருடைய பிரேத குழியிலிருந்து எடுத்து, அவர்கள் நேசித்ததும் சேவித்ததும் பின்பற்றினதும் நாடினதும் பணிந்து கொண்டதுமாயிருந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வானத்தின் சர்வ சேனைக்குன்பாக அவைகளை பரவி வைப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் வாரி அடக்கப்படாமல் பூமி மேல் எருவாகும். ஒரு துஷ்ட வம்சத்தில் மீதியாய் இருந்து என்னால் எல்லா இடங்களும் துரத்திவிடப்பட்டு மீந்திருக்கிற யாவருக்கும் ஜீவனை பார்க்கிலும் மரணமே விருப்பமாய் இருக்கும் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். நீ அவர்களை நோக்கி, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, வழிதப்பி போனவர்கள் திரும்புவதில்லையோ? ஆனாலும் எருசலேமராகிய இந்த ஜனம் என்றைக்கும் வழிதப்பி போகிறதென்ன? கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள், திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். நான் கவனித்து கேட்டேன், அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை. என்ன செய்தேன் என்று சொல்லி தன் பொல்லாப்பு நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. யுத்தத்துக்குள் பாய்கிற குதிரை போல அவரவர் வேகமாய் ஓடி போனார்கள். ஆகாயத்து உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும். காட்டுப்புறாவும் கொக்கும் தகவிலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். நாங்கள் ஞானிகள் என்று கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்றும் நீங்கள் சொல்லுவது எப்படி? மெய்யாகவே இதோ வேத பாரகரின் கள்ள எழுத்தாணி அதை அபத்தமாக்குகிறது. ஞானிகள் வெக்கி கலங்கி பிடிபடுவார்கள். இதோ கர்த்தருடைய சொல்லை வெறுத்து போட்டார்கள், அவர்களுக்கு ஞானம் ஏது? ஆகையால் அவருடைய ஸ்திரீகளை அந்நியருக்கும் அவருடைய வயல்களை அவைகளை கட்டிக்கொள்பவர்களுக்கும் கொடுப்பேன். அவர்களே சிறியோர் தொடங்கி பெரியோர் மற்றும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரராய் இருக்கிறார்கள். தீர்க்க தரிசிகள் தொடங்கி ஆசாரிகள் மற்றும் ஒவ்வொருவரும் பொய்யராய் இருந்து சமாதானமில்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். தாங்கள் அருவருப்பானதை செய்த நிமித்தம் வெட்கப்படுகிறார்களா? பரிச்சேதம் வெட்கப்படார்கள், நாணமும் அறியார்கள்.
ஆகையால் விழுகிறவர்களுக்குள்ளே விழுவார்கள், நான் அவர்களை விசாரிக்கும் காலத்தில் இடருண்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை முற்றிலும் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திராட்சை செடியிலே குலைகள் இராது, அத்தி மரத்திலே பழங்கள் இராது, இலையும் முதிரும். நான் அவர்களுக்கு கொடுத்தது அவளை விட்டு தாண்டி போகும் என்று சொல். நான் சும்மா இருப்பேனேன், கூடி வாருங்கள், நாம் அரணான பட்டணங்களுக்குள் பிரவேசித்து அங்கே சங்காரமாவோம். நாம் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் நம்முடைய தேவனாய கர்த்தர் நம்மை சங்காரம் பண்ணி நமக்கு பிச்சு கலந்த தண்ணீரை குடிக்க கொடுக்கிறார். சமாதானத்துக்கு காத்திருந்தோம், பிரயோஜனமில்லை. ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து. இது தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. புதிய பாடம் யோவான் 6ஆம் அதிகாரம், ஜான் சாப்டர் 6. யோவான் 6ஆம் அதிகாரம் 52 59 வரை. John chapter 6 verses 52 to 59. John chapter 6 verse 52 to 59. யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 52. அப்பொழுது யூதர்கள், இவன் தன் மாம்சத்தை எப்படி நமக்கு புசி கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை வாழ பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பான பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பான பண்ணுகிறவன் என்னை நிலைத்திருக்கிறான், நானும் அவன் நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவைப் போலல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்னென்றைக்கும் பிழைப்பான் என்றார். கப்பர்நகமுள்ள ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். இது தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசித்த இந்த 3 வேத வாக்கிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று பார்ப்போம். முதலாவதாக சங்கீதம் 50ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார் என்று நமக்கு அறிக்கையிடுகிறார். ஆண்டவர் பழியை விட நம்முடைய வாழ்க்கை மாற்றத்தை ஆண்டு விரும்புகிறார் என்று பார்க்கிறோம். ஜனங்கள் ஆண்டவருக்கு பழி செலுத்துவதையே முக்கியமாய் அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆண்டு முன்னுக்கு அவங்க மனது சரியா இல்லை. ஆனால் பலிகளை செலுத்தி கொண்டே வந்தாங்க. பலிகள் தான் ஆண்டு விரும்புகிறாரு, பலி செலுத்தினா போதும், ஒவ்வொரு பாவத்துக்கு ஏற்ற பலிகள் செலுத்திட்டா ஆண்டவர் மனம் மாறிடுவார் என்று ஒரு வீணான ஒரு கருத்தை அவர் வைத்திருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் பலியை விட நான் உங்க வாழ்க்கையை நான் விரும்புகிறேன். உங்க வாழ்க்கை மாறாமல் நீங்கள் என்று வருவது சரியில்லை அப்படி என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். இன்னைக்கு உலகமும் அது நிறைவும் ஆண்டோடு தான் இருக்கிறது. எல்லாமே ஆண்டவர் தான் படைத்தார். எல்லாமே ஆண்டவர் சொந்தம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்னவென்றால் நம்முடைய ஸ்தோத்திர பலி. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலி இட்டு உன்னதமானவருக்கு உன் பொருள்களை செலுத்தி நாம் எப்படி தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மையப்படுத்துகிறான், தன் வழியை சபைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். இந்த முக்கியமான வசனம் தான் இன்று மாறி மாறி வருகிறது. ஸ்தோத்திர பலி இடுகிறவன், எப்படி நாம் தேவனுக்கு ஸ்தோத்திர பலி இடுகிறோம், எப்படி நாம் தேவனை ஆராதிக்கிறோம், எப்படி ஆண்டு தொழுது கொள்கிறோம், தேவனை மறந்து வாழ்கிறோமா அல்லது தேவனை குறித்து சிந்திக்கிறோமா என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம் வழியை நாம் சபைப்படுத்துகிறோமா அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத வழி நடக்கிறோமா என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எரேமியா 8ஆம் அதிகாரத்திலும் ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் அதுதான். ஜனங்கள் தங்கள் நேசித்ததையே பின்பற்றி கொண்டிருந்தாங்க, திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். ஆண்டு சொல்ற வார்த்தையை கீழ்ப்படியாமல் கேட்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். அவரே ஞானி என்று நாம் செய்வது சரி என்று அவர்களுக்கு எல்லாம் தெரியும் என்று அவர்களுக்கு எல்லாம் இருக்கிறது என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டு சொல்றாரு, உங்களுக்குள்ள எதுவுமே இல்லை, சமாதானம் இல்லை, உங்க வாழ்க்கை எனக்கு பிரியமான காரியம் இல்லை, நீங்க என்னை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறீங்க,
என் சொல்லை வெறுத்து போட்டீங்க, எனக்கு எனக்கு வேண்டிய காரியங்கள் செய்யாமல் உலக காரியங்கள், அருவருப்பான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்து கொண்டிருக்கிறீங்க என்று ஆண்டவன் சொல்வதை பார்க்கிறோம். அப்படி வரும் பொழுது இன்னைக்கு இயேசுவானவர் சொல்ற வார்த்தை நமக்கு ஒரு உற்சாகமான வார்த்தையாக இருக்கிறது. இயேசு சொல்றாரு, என்னை பின்பற்றுங்கள், என்னை உங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்ப இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்காக மரிக்கிறேன், என்னுடைய மரணத்து நிமித்தம் உங்களுக்கு ரட்சிப்பு வரும், என் மரணத்து நிமித்தம் உங்களுக்கு மீட்பு வருகிறது, என் மரணத்து நிமித்தம் ஒரு புது வாழ்க்கை வருகிறது என்று இயேசுவா நமக்கு சொல்கிறார். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானப்படுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்காக உலகத்தில் வந்தார். இன்னைக்கு இயேசுவானவர் நமக்காக மரித்திருக்கிறார். இன்னைக்கு இயேசு நமக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார். இயேசுவின் மரணத்து மூலியமாக நமக்கு ஒரு புது ஜீவனை கொடுத்திருக்கிறார். இயேசுவின் மரணத்து மூலியமாக இந்த ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய காரியம் செய்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டிருக்கிற கிருபையினால விசுவாசத்தை கூட ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் நம் வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்த்து நாம் வாழ்க்கையை நாம் சரிப்படுத்த வேண்டும். நாம் இயேசுவோடு வாழ்கிறவர்களாக, நம் வாழ்க்கையில் அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக, நாம் அவருடைய மரணத்துக்குள்ளாய் நாமும் பாவத்துக்கு மரித்து நாம் தேவனுக்கென்று பிழைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவுக்குள் நாம் வாழும் பொழுது அங்கு நித்திய ஜீவன் உண்டு என்று பார்க்கிறோம். மரணம் ஒரு முடிவில்லாமல் அந்த இடத்துல தொடர்ச்சியாய் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்து நம்ம வழிநடத்துவாய் என்று இங்கே பார்க்கிறோம். இந்த நாளில் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் இந்த உலக வாழ்க்கையில இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தேவனுக்கு பிரியமான காரியம் செய்து கொண்டிருக்கிறோமா, அல்லது தேவன் வெறுக்கிற அருவருப்பான காரியங்களை பின்பற்றி அவரை மறந்து வாழ்கிறோமா என்று ஆராய்ந்து பார்ப்போம். ஜெபம் செய்வோம். அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். பலியை விட இரக்கத்தையே நீ விரும்புகிறீர், பலியை விட மனமாறுதலையே நீ விரும்புகிறீர். அப்பா, நாங்கள் வெறும் உலக காரியங்களை மட்டும் செய்து கொண்டில்லாமல், வெறும் சடங்குகளை மட்டும் செய்து கொள்ளாமல், வெறும் முறைமைகளை மட்டும் பின்பற்றாமல், நாங்கள் எங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறவர்களாக, எங்கள் இருதயத்தை திருப்புகிறவர்களாக, உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள், நீர் அருவருக்கிற காரியங்கள், பாவ காரியங்களை விட்டொழிந்து உம்மை பின்பற்றுகிறவர்களாய் எங்களை நடத்துவீராக. எங்களுக்காய் உம்முடைய குமாரனை எங்களுக்கு அனுப்பினீர், அதற்காக நன்றி. நீர் காட்டின இந்த மகா பெரிய அன்புக்காக நன்றி. இவ்வளவாய் உலகத்தை நேசித்தீர், இவ்வளவாய் உலகத்தில் அன்பு பொருந்தி இயேசுவை எங்களுக்காய் அனுப்பி இருக்கிறீர். அவருடைய மரணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம், அவர் உயிர் தெழுதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் மீண்டும் வரப்புகிறான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற வேளையில் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ளவும், சரிபடுத்தவும், மன திரும்பவும், நீர் விரும்புகிற வண்ணமாய் நாங்கள் வாழவும் எங்கள் வழிநடத்துவீராக. உமக்கு பிரியமான காரியம் செய்து மையப்படுத்துகிற பிள்ளைகளாக இந்த வாழ்க்கையை நாங்கள் உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ, அப்பா உம்மை மையப்படுத்த ஸ்தோத்திர வழியிட வழிநடத்துவீராக. நீர் சொல்கிற வார்த்தையை கேட்டு நடக்கவும், அப்பா நீர் எங்களுக்குள்ளும் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வழியில் நடக்கிறவர்களாய் காணப்பட வழிநடத்து மாற்றி வைக்கிறோம். இந்த கால வேளையில் இதை முற்றுமை காலத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாள் முழுவதும் எங்கள் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரியோ முதல் சிறியர் வரைக்கும் அனைவரையும் இந்த காலத்தில் வைக்கிறோம். அப்பா, இந்த நாளில் அநேகருக்கு விடுமுறையாய் இருக்கிறது. இந்த விடுமுறை நாட்களிலும் அதிகமாய் உம்மை பிடித்து கொள்ளவும், உம்மை பின்பற்றவும், எதை செய்தாலும் அது உமக்கென்று உற்சாகமாக, மனப்பூர்வமாய், சந்தோஷமாய் சோற்று வழி இடவும் செய்யவும் வழிநடத்துவீராக. குடும்பத்தோடு நேரம் செலுத்தவும், அன்னவரே நம்முடைய அன்பில் வளரவும், சமாதானத்தில் பெருகவும் வழிநடத்துமாற்றி வைக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலவெளியும் கரத்தில் வைக்கிறோம். ஆண்டவர் தாமே நாள் முழுவதும் வழிநடத்தி எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்ணில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றைய எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் சொல்லுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்னென்றைக்கும் விடுவேலே. ஆமென். நம்ம எழுதிரண்டு ஸ்தோத்திர பாடலாக பக்கம் 9. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்க வரும், ஆனாலும் தேவன் நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார் என்று
உணர்ந்து இந்த பாடலை பாடுவோம். பக்கம் 9, தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் வேளையில் சொற்கேக்கும் செவியிலே, பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனுன்னை காக்க வல்லோர், காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. ஐயமிருந்ததோர் காலத்தில் ஆவி குறைவாழ்தான், மீட்பருதீர பலத்தால் சத்துருவை வென்றேன், என் பயம் யாவும் நீங்கிற்று, இயேசு கை தூக்கினார், முற்றாயின் உள்ளம் மாறிற்று, இயேசென்னை காக்க வல்லோர், காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என்னே சமீபரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை, அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார், காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஆம் ஆண்டவரே, என்ன துன்பம் வந்தாலும், எங்கள் வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை இருந்தாலும் நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம். எங்களை காத்து வழிநடத்துகிற ஆண்டவன் இருக்கிறீர். என்ன வந்தாலும் நம்புகிறோம். எந்த சூழ்நிலையும் அப்பா அம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் உமக்கென்று இந்த உலகத்தை வாழும் பொழுது உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து முடிக்க நீர் விரும்புகிற, நீர் பிரியப்படுகிற விதமாய் நாங்கள் வாழ வழிநடத்துவீராக. அப்பா, நாங்கள் சோர்ந்து போகும்போது எல்லாம் என்னை உற்சாகப்படுத்துகிற ஆண்டவர் நீர், என்னை பலப்படுத்துகிற ஆண்டவர் நீர். உண்மை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம். அப்பா, எங்கள் வாழ்க்கை நிறந்திருப்பதற்காக நன்றி. வெற்றிக்கப்பட்டவர்களாக ஒவ்வொரு பின்பற்ற பிள்ளைகளாக வழிநடத்துவீராக. இந்த கால வேளையில் மறுபடியும் என்னுடைய கரத்தில் வைக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். என் வாழ்க்கையை அப்பா நீர் நடத்தும்படியாய், நீங்கள் முன்கும் அப்பா நீர் முன் செல்லும்படியாய், சமூகம் முன் செல்லும்படியாய், பிரச்சனை சூழ்ந்து கொள்ளும்படியாய், வழிநடத்தும்படியாய் அர்ப்பணிக்கிறோம். நல்ல பசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பிரியமான வழிகளை கற்றுக் கொடுத்து வழிநடத்தும்படியாய் எங்களை முற்றும் கரத்தில் வைக்கிறோம். நாள் முழுவதும் எங்களை பொருட்படுத்திக் கொள்ளுங்க, சுகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, எங்களை காத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென்.